அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பென்ஸ் vlog. டே 2 ஆஃப் ரமலான். எல்லாருக்கும் நோம்பு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். ரெண்டாவது நாள் சகருக்கு வந்துட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். அவரைக்கெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணிட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தேன். எங்க 2 பேருக்குனால கம்மியா தான் பண்ணுவேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அடியில இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கம்மியா பண்றதுனாலதான் அப்படி தெரியுது. நிறைய பண்ணி வேஸ்டா போயிடக்கூடாதுனாலே பார்த்து திட்டமா தான் எப்பவுமே பண்ணுவேன். எனக்கு சகருக்கு வந்துட்டு 2 சப்பாத்தி, அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் அவரைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே ஃபில்லிங்கா இருந்துச்சு. இதுவே வெயிட் லாஸ்ல இருக்கனால வந்துட்டு ரைஸ் அவ்வளவா எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் எடுக்காமலே இருக்கேன். கஞ்சிலேயே ஆல்ரெடி கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறோம். இதுவுமே கார்பு தான், கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்குங்கிறதுக்காண்டி எண்ணிக்கையில சாப்பிட்றோங்கிறனால கரெக்டா இருக்குங்கிறனால வந்துட்டு நான் சப்பாத்தி ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட் டேஸ்லயும் வந்துட்டு நான் தோசை, இட்லி இது கூட நான் சாப்பிட்டு நோன்பு வச்சிருக்கேன். முன்னாடிலாம் கலா நோன்பு அது மாதிரிலாம் வைக்கும் போது மோஸ்ட்லி நான் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்பெல்லாம் தோசை இட்லிலாம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அதுவும் ஓகேவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேலலாம் வந்துட்டு அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன் இந்த தடவையும். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரைஸ், சாம்பார், அப்புறம் வந்துட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். அதெல்லாம் சகர்லாம் செஞ்சுட்டோம். அடுத்து இஃப்தார் வேலை தான் மதியானம் போல ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுதான் கிளிப்பிங்ல வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு கொஞ்சம், அதை வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜூஸ்க்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு பொமக்ரானட் ஜூஸ் போட்டதுனால சரி இன்னைக்கு ஆப்பிள் வச்சு ஆப்பிள் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணாம மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல ஆப்பிள்லாம் கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு மிக்சியில நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் மில்க் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. சுகரே உண்மையா தேவைப்படல, அந்த அளவுக்கு அதுலேயே தித்திப்பு இருந்துச்சு. இஃப்தாருக்கு டேட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட சீடையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள எந்த பூச்சும் இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாதாமையும் உள்ள வச்சு ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி சாப்பிட்டு பாருங்க, உண்மையா டேஸ்டியாகவும் இருக்கும், அது மாதிரி ஹெல்த்தியும் கூட. டேட்ஸ் அது மாதிரி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் டேபிள் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண வச்சிருந்த கார்னும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி அதை எடுத்துட்டு அதே கடாயிலேயே வந்துட்டு கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணலான்னு இருந்தேன். சரி அந்த கடாயை அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட்லாம் வந்து கஞ்சி காண்டி கட் பண்ணது. ஒரு 2 ஐட்டம் தான் பண்ணேன். எது இது தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் கொத்து சப்பாத்திக்கு வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். டக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் சில்லி வந்து ஆயில்ல ஃப்ரை ஆகும்போது. அது மாதிரி காரமும் கம்மியாகும், அதனால அப்படி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அளவுக்கு நல்லா சின்னதா சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில்ல பச்சை மிளகா போடும்போது வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்க, ஏன்னா வந்துட்டு டக்குன்னு நெடி ஏறிடும் மூக்குக்கு. அதனால வந்துட்டு சிம்மிலே இருந்து பண்ணாட்டு டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஆனியனையும் போட்டுருங்க. இந்த சைட்ல வந்துட்டு கஞ்சிக்குள்ளதும் ரெடி பண்ணிட்டேன். அதையும் மூடி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு விசில் போட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் வந்துட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கின அப்புறம் 2 முட்டை உடைச்சு இதுல ஊத்திக்கலாம். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டா முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா ஆயில் போட்டுக்கோங்க. நான் லைட்டா ஆயில் போட்டுக்கிட்டேன், ஏன்னா காய் வதக்குற வரைக்கும் தெரியல, கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்தனால முட்டை ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டேன். முட்டை நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அப்படியே சைட்லயே வந்துட்டு ஆப்பிள் ஜூஸும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஆப்பிள் ஜூஸ்ல அரைச்ச ஜார்லயே வந்துட்டு கொஞ்சமா பாலை ஊத்தி நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்படியே ஊத்திக்கிட்டேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கும்போது தெரியும் செம கிரீமியாவும் திக்காவும் இருந்துச்சு. ரொம்ப தண்ணியா குடிச்சோம்னா எப்பவுமே நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்கா இருந்தாதான் எப்பவுமே சூப்பரா இருக்கும். சஹருக்கு சப்பாத்தி பண்ணும்போது 2 எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை தான் இப்போ குத்து சப்பாத்தியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜார்ல சின்ன சின்ன பீசஸா முதல்ல பிச்சு போட்ட அப்புறம் வந்துட்டு லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குறப்பா அரைஞ்சு வந்துடும். அதோட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த மசாலாவோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
கஞ்சி குடிச்சிட்டு ஜூஸ்லாம் குடிச்ச அப்புறமே கொஞ்சம் ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு தொழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு 7:30 போல சாப்பிட்டோம்னாவே அதுவே டின்னர் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 2 பேருமே இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட டின்னரை முடிச்சுக்கிட்டோம். நம்ம தான் டயட்ல இருக்கோம், நம்ம கஷ்டப்படுறதுனால நம்ம கூட இருக்கவங்களும் சேர்ந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனாலே வந்துட்டு நோன்பு ஆரம்பிக்க முன்னாடியே சரி இவங்களுக்கு ஏதாச்சும் அப்பப்போ ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும், நம்ம வந்துட்டு ஆயில் சேர்க்கக்கூடாது சுகர் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கனால அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு ப்ரீ பிளான்ல வந்துட்டு இந்த சமோசா ஷீட்டும் வாங்கி வச்சிருந்தேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது இந்த சமோசா ஷீட்ல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து கரெக்டா நல்லா வந்துருந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது கரெக்டா வர மாட்டேன்ருச்சு. என்னடா இது சோதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம் ஹரிபரியில தான் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பிள்ளையும் வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கவும் கஷ்டமா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது கரெக்டா வீடியோ எடுக்கும்போது அது வரமாட்டேன்ருச்சு. சரி ரைட்டு எப்படி வந்தாலுமே ட்ரையாங்கிள் ஷேப் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் வந்துச்சு. இது நாள் மோமோஸ் உள்ள ஸ்டஃபிங்கே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். இவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அந்த சமோசா ஷீட்ல வந்துட்டு ஃபில் பண்ணி அவங்களுக்கு சமோசா போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ்ல கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்களும் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் கூட எங்க ஆயில்ல போடும் போது வந்து இது பிரிஞ்சு வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா எதுவுமே அப்படிலாம் நடக்கல. அல்ஹம்துலில்லாஹ் நான் எல்லாமே சூப்பரா தான் வந்துச்சு. அது மாதிரி கிறிஸ்பியாவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷீட்ல பண்றனாலேயே வந்துட்டு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா இப்படி டைம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, இது வேற கரெக்டா வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரெண்டு சமோசா மாதிரி கரெக்டா பண்ணிட்டு அடுத்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எனக்கு பொறுமை இல்லாதனாலேயே அது சொதப்பிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஓகே எல்லாமே நல்லா தான் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கோதுமை மாவே வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன் இது அப்ளை பண்றதுக்காண்டி. அப்புறம் நல்லா ஆயில் ஹீட் ஆன அப்புறம் வந்து சமோசா போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் டக்குன்னு ப்ரௌனிஷ் ஆயிடுமோன்னு ஒரு பயந்துக்கிட்டு சிம்லேயே தான் வச்சு பண்ணேன்னா, ஆனால் அந்த அளவுக்குலாம் ப்ரௌன் ஆகல. கொஞ்சம் ஹைல வச்சு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கோகோனட் ஆயிலும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸில் இருக்கனால அப்பப்போ எண்ணெய் வந்து நல்லா நுரைச்சி வர மாதிரி இருக்கும். ஏன் இப்படி ஒரு சமோசாவா போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி நினைப்பீங்க. பால்கனியில் வந்து பாத்திரம்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டை சொல்லி ஒரு கடாய் எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இருக்கிறதுலேயே சின்ன கடாய் எதுவோ அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. நானும் யோசிக்காம அதில் ஆயில ஊற்றி ஹீட் ஆன அப்புறம் சமோசாவை போட்டா ஒரு சமோசா தான் அதுல போடவே முடிஞ்சிச்சு. என்னடா இருக்கிற கம்மியான டைம்ல இப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சரி இன்னொரு கடாயை வச்சு அது ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றதுக்குலாம் முடியாது, ஒரு 5 சமோசா தானே இதுலயே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போட்டு எடுத்துட்டேன். இந்த சமோசா உண்மையா என்ன சோதிச்சிடுச்சு ரொம்ப இன்னைக்கு. இந்த ரமலான் மாசத்துல ஹெல்த்தியா வெயிட் லாஸ் குறைக்கணும் இல்லை ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போற டேஸ்லயும் வந்துட்டு ஹெல்த்தியான ரெசிபிஸா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.